இக்கட்டான நிலவரம் தானே அது. ஏன்னா இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய கிரவுண்ட் ஸ்வெல், நான் 1967 நான் தேர்தல்களை பார்த்து கொண்டு வருகிறேன். குறிப்பாக ஆங்கில தொலைக்காட்சிகள், நான் டெல்லியில பல ஆங்கில பத்திரிகைகளுக்கும் ஆங்கில தொலைக்காட்சிகளுக்கும் தேர்தல் சமயத்துல என்ன அனாலிசிஸ் பண்றதுக்கு கூப்பிடுவாங்க. நான் இட்ஸ் நாட் ஃபர்ஸ்ட் டைம். இந்த முறை 2026 தமிழக தேர்தலிலே ஒரு புது திருப்பு முனையாகத்தான் நான் பார்க்கிறேன். காரணம் என்ன என்று கேட்டாலும், இளைஞர்களிடையே ஒரு புத்துணர்ச்சி வந்திருக்கிறது. இரண்டாவது கட்டமாக விஜய் அவர்களை எப்படியெல்லாம் துன்புறுத்த முடியுமோ, இன்னல்களுக்கு ஆக்காடும் போது ஆங்கிலத்தை சொல்லுவார்கள், கிரஷ் பண்ற மாதிரி பிசிஜி எடுக்கணும்னு பார்த்தாங்க. முதல்ல கரூர்ல பண்ணி பார்த்தாங்க. கரூர்ல பொலிட்டிக்கலா பண்ணாங்க. அதுல ஒன்னும் கேஸ் இருக்குது, சிபிஐக்கு போட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் போச்சு, ஒன்னும் தெரியல. அதுக்கு அஜய் ரஸ்தோகின்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் ரிட்டையர்ட் ஜட்ஜை போட்டுட்டு எல்லாம் பண்ணாங்க. இப்போ கடைசி பொதுக்கூட்டத்துல கூட விஜய் பேசும் பொழுது செந்தில் பாலாஜி பெயரை குறிப்பிட்டு தான் பேசினார். ஆக மொத்தம் செந்தில் பாலாஜி மேல ஒரு கேள்விக்குறி இருக்குது. ஒண்ணு. ரெண்டாவது, பொருளாதார ரீதியாக ஜனநாயகனுடைய பல ரிலீஸுக்கு எவ்வளவோ தடங்கள் போட்டாங்க. மத்திய அரசு, மாநில அரசு, திமுக, உதயநிதி, ரெட் ஜெயண்ட் எல்லாம் சேர்ந்து அதுல பொருளாதாரத்துல அவன் அடிக்க பார்த்தாங்க. மூன்றாவதாக தன்னுடைய பர்சனல் எமோஷனல் கனெக்ஷன் அவங்க சீண்டி பார்த்தாங்க. சங்கீதா கேஸ் போட்டு அது ஜூன் மாசம் தள்ளி போட்டுட்டாங்க. அதை தவிர இப்ப பாருங்க, என்னைக்கு ஓட்டு டேட் இருந்ததோ 23ஆம் தேதி காலையில 2 மணிக்கு எல்லா ஊர்லயும் பஸ் ஸ்டாண்டு நிறுத்திட்டாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இளைஞர்கள் ஓட்டு போட முடியாத போட்டு சில பேர் 5 மணி 6 மணிக்கு போட்டாங்க. இது சதி செய்தது திராவிட முன்னேற்ற கழகம். அதனாலதான் ஒரு அடக்கி பண்ணாங்க. எப்பவுமே பணத்துக்கு விஷயம் தான் எம்புதுங்க. அதுல பற்றி பாத்தீங்கன்னா விஜய்க்கு வந்தக்கூடிய இடையூறுகளை எல்லாம் அவர் சமாளித்துக் கொண்டு வந்தார். விஜய் தன்னை ரஜினிகாந்த் இல்லை, கமல்ஹாசன் இல்லை, திமுக காலில் போய் விழுவதற்கு என்பதை நிரூபித்தார். இந்த ஓட்டு பம்ப் வந்தது காரணம். அதனாலதான் இளைஞர்கள் எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்காங்க, சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படுறாங்க. அது 24ஆம் தேதி ஓட்டு போட்டு 23ஆம் தேதி ஓட்டு போட்டாலும் மே 4ஆம் தேதி தான் விஷயம் தெரியும். பொதுமக்களுக்கு வரவேற்பு இருக்கிறது விஜய். சம்மர் வந்தாச்சு. What's your plan for this holiday? GT Holidays, South India's #1 travel brand.